குட் ஈவினிங் கைஸ். ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரியே டே ஒனுக்கு ஒரு ரிங் போட்டோம். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் எனக்கு லைக் பெட்டராகவே இருந்தது எனக்கு. இன்னும் வந்துட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம கம்யூனிட்டி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி என்ன ரிங் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிக்னெட் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதில் ஜென்ஸ் ரிங்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்லலாம் நம்மளுக்கு நிறையா வரும். ஸோ அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன மாடலாக இருந்தாலும் சரி, மேலே என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எப்பயும் போல் ஃப்ரண்ட் வியூ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது 2D வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஓகே ஓகே, ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் வியூ, சர்க்கிள், 0 என்டர், நம்மளோட ரிங்கோட சைஸு, தென் அதுக்கப்புறம் ஆஃப்செட். இது எதுக்குன்னா திக்னஸ்க்காக. ஓகே, தென் அப்படியே டாப் வியூ போயிட்டு சர்க்கிள், 0 என்டர், நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் தோராயிரமாக கொடுக்குறனா கூட கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 15 mm இல்லை 12 mm இப்படி கொடுக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு இப்போ எக்ஸாக்டாக சர்க்கிள் பண்ணல, லைக் கொஞ்சம் ஓவல். ஓகே, ஸோ இதை அப்படியே கொண்டு வந்துட்டு இதை மேலே ஒரு 3 mm 3.5 mm உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்க். இதில் ஸ்டார்ட் பாயிண்ட்டு இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் கொடுத்துட்டு டி கொடுத்து மேலே எழுங்க. இந்த ஷேப் பக்காவாக வந்துடும். இதை அப்படியே இந்த பக்கம் மிளர் பண்ணிக்கிறேன். தென் இதை ட்ரிம் பண்ணி எடுத்துறேன். ஓகே, ஜாயின் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் 2 பாயிண்ட்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இப்போ சைடு வியூ. சைடு வியூ என்ன பண்ணுன்னா இன்டர்ப் கர்வ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதை மிரர். ஓகே, வைக்குது பிளெண்ட் கர்வ். இந்த எட்ஜ் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் பாயிண்ட் ஆன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நான் மேலே எழுத்துக்கிறேன் அப்படி. ஓகே, இந்த பாயிண்ட்டை இந்த ஷேப் தெரியுதுங்களா? இப்போ இதையும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்கிறத ஹைடோ லாக்காக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புதுசாக ஒரு கமாண்ட், இது பேர் நெட்வொர்க் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ கரெக்டாக வரலைன்னா ஏதோ ஒரு கர்வில் வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இந்த கர்வில் தான் வரும். அப்படி வச்சுட்டு இப்போ நெட்வொர்க் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். ஸோ இதில் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இன்டர் கர்வ் டென்சிட்டி வேணால் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது இதை செலக்ட் பண்ணி கேப் ஒயர் ஃப்ரேம் வாங்க, கண்ட்ரோல் ஆல்ட் W ப்ரெஸ் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுங்கள். தென் ஒயர் கட் லைனை உள்ளே இருக்கிறது கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு இங்கே ஷேப் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு இழுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைனு 0 என்டர், போத் சைடு ஒயர் கட். நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா, எனக்கு வீடியோ ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இதாகிடுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். ஓகே, லைன் சர்ஃபேஸ். இப்போ இதை கேப் தென் மிரர். அவ்வளோதான், பக்கா. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த அகலம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் வைடாக பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே,
இப்போ எனக்கு இதில் டெப்த் வைக்கணும், நேம் வைக்கிறதுக்குள்ள டெப்த் வைக்கணும் அப்படின்னா ஆப்செட்டு ஒரு 0.6 கொடுக்குறேன். இது தோராயிரமாக எடுத்திருக்கேன், பூலியன் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கல் வைக்கிறது, எனாமல் வைக்கிறது, நேம் வைக்கிறது எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்கூப் பண்ணணும் அப்படின்னா ஷெல் கமெண்ட் கொடுத்து மினிமம் திக்னஸ் போட்டிருக்கேன், 0.6 0.4 நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ செலக்ட் கொடுத்து இருக்கிற எல்லா லைனையுமே குரூப் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். தென் F3 ப்ரெஸ் பண்ணி மெட்டல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், 22 கேரட் ரெண்டரிங். ஸோ செம குயிக்காக ரிங்கு. ஸோ இந்த மாதிரி டாப்பில் என்ன ஷேப் இருந்தாலும் சரி, இதுதான் மெத்தடு. ஓகே, நீங்கள் ஈஸியாக அதை வந்துட்டு இது பண்ணிடலாம். எனக்கு இந்த ஸ்கூப்பிங் கிடைக்கிறதுல இன்னொரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுவேன். அதை உங்களுக்கு இந்த 30 days கம்ப்ளீட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஸ்கூப்பிங் எடுத்துரும். ஃபினிஷ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜுவல்லரி ஃபீல்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஏதாச்சும் டவுட் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ரிங்கோ இல்லை ஏதாவது பென்டென்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோ இல்லை அதுக்கடுத்த வீடியோவிலையோ நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அதை நம்ம பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம.